மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக தெருக்கூத்து பகுதியில். இப்போது விஜய் ஆட்சி அமைஞ்சிருச்சு. எம்ஜிஆர் ஆட்சி கூட அமைஞ்சிருக்கு. அவரும் நடிகர் தான். அவர் என்னைக்காவது ஸ்கூலில் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜான்னு சொன்னதில்லை. நாளை நமதே இந்த நாளும் நமதேன்னு பசங்களை பாட வச்சதில்லை. இப்போது ஒரு ஸ்கூலில் ப்ரேயரில் பாடுறதுக்காக இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட பாட்டை நான் உங்களுக்கு இப்போ போடுறேன். அது வீடியோ நம்ம வீடியோவோட ப்ளே ஆகும். இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஒரு ஸ்கூலில் ப்ரேயரில் விஜய் பாட்டு பாடணும் அப்படின்றது அரசு ஸ்கூலில் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போது திடீர்னு நாளைக்கு ப்ரேயரில் உங்கள் விஜய் உயிரென வருவார் அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் யூஸ் பண்ண பாட்டு. அந்த பாட்டை பசங்க பாடுவாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஸ்கூல்களில், அரசு பள்ளிகளில் விஜய் பாட்டு பாடணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காரு அண்ணன் ராஜ்மோகன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அவர் கொண்டு வந்திருக்காரு. அரசு பள்ளியில் விஜய் பாட்டை பசங்க பாடணும் அப்படின்னு. அதை ப்ராக்டிஸ் பண்ணுறக்கூடிய சீன் தான் இப்போ நம்ம காமிச்ச சீன். இந்த மாதிரி எம்ஜிஆரும் பண்ணதில்லை, காமராஜரும் பண்ணதில்லை, கலைஞர் காகித ஓடம் கடலலை மீது அப்படி கலைஞர் பண்ணதில்லை. ரைட்டா? உதயநிதி பண்ணதில்லை. ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதி கொண்டால் காதல் அப்படின்லாம் யாரும் பண்ணதில்லை. ரைட்டா? ஆனால் அண்ணன் விஜய் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளில் மோசமாக இவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த வேலைகளை இவர் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கார். இதை நீங்கள் எப்படி சொல்வீங்க? இதை நீங்கள் இது மாதிரி நீங்கள் கற்பனையில் கூட நீங்கள் பண்ண முடியாதுங்க. பேயாட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னார் பாரதி. இது என்ன ஆட்சி? நடிகர் ஆட்சி செய்தால் நடிகர் பாடல் ஒலிக்கும் பள்ளிக்கூடங்களில் அப்படின்னு நம்ம மாத்திரம் போல இருக்குது. அந்த மாதிரி மோசமான ஒரு ப்ராக்டிஸை ராஜ்மோகன் செய்கிறாரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் நம்ம விஸ்வநாதன், இவர் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே பாட்டு பாடுறாங்க. முதல்ல விஜயுடைய அம்மாவும் விஜயும் இணைஞ்சு பாடின பாடு, தொட்டப்பட்டா ரொட்டு மேலே முட்டை பரோட்டா தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா பாட்டு. அதுக்கு இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனும் டான்ஸ் ஆடுறாரு. அங்கே இருக்கிற தாவேக்கா நிர்வாகி பொண்ணும் டான்ஸ் ஆடுது. என்ன பாட்டு? தேசிய கீதம். விஜய் குடும்பத்தில் பாடின தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டா தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா. சார், என்ன சார் நடக்குது தமிழ்நாட்டில்? நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்காத காட்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சார் தமிழ்நாட்டில். ரொம்ப மோசமான ஒரு விஷயமா தெரியலையா? இப்போது கருத்து சுதந்திரம் சொல்கிறாங்க. ரைட்டா? கருத்து சுதந்திரத்துக்கு இன்னொரு வீடியோ. என் பேர் ஜெபஸ்டின். நான் மதுரையில் ஃபுட் ப்ராடக்ட் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏப்ரல் 26ஆம் தேதி
ஜோதிடர் செல்வி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு சேனலை வந்து விஜய் பற்றி, அண்ணாமலை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்துக்கிட்டு ஜோதிடத்தை இல்லாத இருக்கிற மாதிரி அப்படி ஒரு பில்டப் பண்ணி பொய்யா சொல்லிக்கிறதாப்புல. அதுக்கு நான் கீழே போய் கமெண்டில் போயிட்டு சில 2-3 பேட் வேர்ட்ஸும் 4-5 மீம்ஸும் போட்டு விட்டு, இப்படி தான் ஊருக்குள்ளே ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா, கொரோனா காலத்தில் நீ சொன்னியா வச்சான்னு சொல்லி அப்படி போட்டு விட்டேன். அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, அது என்ன கேட்டிங்கன்னா, சைபர் கிரைம் வந்து நான் யதார்த்தமாக ஒரு பிஸ்னஸ் விஷயமாக கோயம்புத்தூர் வரையும் போகும்போது, கோயம்புத்தூரில் வச்சு எனக்கு ஒரு 5:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணிட்டேன் காலையில். சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க, செக் புக் கொடுக்க வரோன்னு சொல்கிறாங்க. நான் அலர்ட் ஆகி கொஞ்சம் எஸ்ஐ வந்துட்டேன். அங்கேருந்து என்னை வந்து சேஸ் பண்ணுறாங்க. வாடிப்பட்டி பைபாஸ் வரையும் வந்துட்டு என்னை வந்து சேஸ் பண்ணி வராங்க. அன்றைக்கி லக்கு என்னை வந்து அவங்களால பிடிக்க முடியல, நான் எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என் வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என் கஸ்டமர் சர்க்கிள், கிளைண்ட் சர்க்கிள் எல்லா பக்கமும் ஃபோனை போட்டு கண்ட மாணிக்கு பேசியிருக்கிறாங்க. அவன் வந்து சரண்டர் ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை பண்ணுவோம், அவனை வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உள்ள தூக்கி வைப்போம், அவன் இன்னும் மேரேஜ் பண்ணல, அதனால் அவனை வந்து கல்யாணம் முடிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி வந்துட்டு அவ்வளோ ஆக்ரோஷமாக எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா மார்கள் எல்லாத்தையும் மிரட்டியிருக்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பாவை எல்லாத்தையும் மிரட்டியிருக்கிறாங்க, என் கஸ்டமர், என் ஃப்ரெண்ட்ஸ் சைடு எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளையும் நான் உங்கள் ஒர்ஸ்ட்டு சமத்து கூப்பிட்டு உட்கார வச்சுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு மிரட்டல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு வந்து காரணம் கேட்டிங்கன்னா, அதுபோக விஜய் மீம்ஸ் போட்டோன்னு சொல்லி அது ஒரு பக்கம் 4 நிமிஷம் விஜய் மீம்ஸ் போட்டோன்னா அதை வந்துக்கிட்டு போட்டுக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக இப்படி இருக்கியா வச்சுருன்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயக ஒரு உரிமையை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்காத குறைய வந்து தூக்கில் போகிற நிலமையில் வந்து இந்த அரசு இருக்குது. ஒரு 91-96 ஜெயலலிதா ஆட்சி எப்படின்னு தெரியல எனக்கு, ஆனால் அது மாதிரி தான் இந்த ஆட்சி இருக்குது. அவ்வளோ ஒரு கருத்துரிமைக்கு சுத்தமாக வந்து இதே கிடையாது, ரொம்ப அடக்குமுறை பண்ணுறாங்க. இவர் பேர் வந்து ஜெபாஸ்டின். இவர் வந்து விஜய்க்கு நெருக்கமான ஒரு ஜோதிடர் ஷெல்வி அப்படின்னு. அவரை பற்றி போட்ட உடனே ராதன் பண்டிட் வெற்றிவேல்னு விஜய் கூட இருக்கக்கூடிய ஜோசியர் டென்ஷன் ஆகிட்டார். இவனை வந்து தூக்கி உள்ளே உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு சைபர் கிரைமில் புகார் பண்ணிவிட்டு இவனோட செல்ஃபோனை நோட் பண்ணிவிட்டு, இந்த பையனோட செல்ஃபோனை நோட் பண்ணிவிட்டு முழுக்க சேசிங்க. இவன் யார்கிட்டையும் பேச முடியல. இவனுடைய ஃபோனை ஃபுல்லாக டேப் பண்ணி இவன் வீட்டில் மிரட்டுறது, இவன் வீட்டுக்கு போய் மிரட்டுறது, இவனை மிரட்டுறது, இவன் சரக்கு எடுக்க போகிற இடத்துல மிரட்டுறது, அந்த மாதிரி இவனை வந்து இவன் பெங்களூர் டு மதுரை சரக்கு எடுக்கிற ஆள். அங்கே போயிட்டு அங்கெல்லாம் மிரட்டுறது. இந்த பையனை சுத்தமாக வாழ விடல. இவன் மென்டல் ஆகி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு கமெண்ட்டு இவன் போட்டதுக்காக. எப்படி முக்தாரை வந்து கூண்டாஸில் கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்களோ, அதே மாதிரி யார் எதிராக பேசினாலும் சரி, ரைட்டுங்களா, அவங்கள வந்து கைது பண்ணி உள்ளே வைக்கிறது, மிரட்டுறது, இது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஒரு சைடில் ஸ்கூலில், பள்ளிகளில் குழந்தைங்களை பாட விடுறது, ஒரு சைடில் பேசுகிறவங்கள எல்லாரையும் மிரட்டுறது, இப்படி வந்து இந்த நிலவரம் வந்து போயிட்டுருக்கு. இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிஜேபி இந்த கட்சியை சேர்ந்த அவங்களுக்கு ஒரு தனி ட்ரீட்மெண்ட், பிஜேபியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு தனி ட்ரீட்மெண்ட்டு. இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம், ஒரு 40 கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி, தாம்பரத்தில் 40 கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு டிஸ்பியூட் வருது, ஒரு புகார் வந்து தாம்பரம் கமிஷனருக்கு வருது. உடனே அவர் அங்கே இருக்கக்கூடிய டிசி வந்து வேல்முருகன் அப்படின்றவர்கிட்ட கொடுக்குறாரு. ஏசி இன்ஸ்பெக்டர் வந்து அதை விசாரிக்கிறாங்க. இவங்க வந்து 2 சைட்லேயும் காசு வாங்குகிறாங்க. 10 லட்ச ரூபா கொடு, 10 லட்ச ரூபா கொடுன்னு ஒரு பார்ட்டியை வந்து கைது பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்க வந்து சுந்தர்ராமன் அப்படின்னு ஒரு ஆடிட்டர்கிட்ட இந்த மாதிரி 10 லட்ச ரூபா கேட்குறாங்க, லஞ்சம் கேட்குறாங்க, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணிவிடுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து புகார் தெரிவிக்கிறாங்க. புகார் தெரிவித்த உடனே இந்த புகார் வந்து நேரடியாக கேடி ராகவன் இருக்கார் இல்லையா, அவர் மூலமாக நிர்மலா சீதாராமனுக்கு போயிடுது இந்த புகார். நிர்மலா சீதாராமன் வந்து டிஜிபியாக இன்றைக்கி இருக்கிற மகேஷ்குமார் அகர்வால் டெல்லியில் ஒர்க் பண்ணவர் பிஎஸ்எஃப்பில். அதனால் நிர்மலா சீதாராமனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. நிர்மலா சீதாராமன் வந்து மகேஷ்குமார் அகர்வால் கிட்ட கூப்பிட்டு, என்னங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவர் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி, தாம்பரம் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி, அவர் வந்து
டிசி வேல்முருகனுக்கு ஃபோன் பண்ணி விட்டுருங்க அவரை அப்படின்னு. ஆனால் அவரை வந்து சாயந்தரம் வரைக்கும் விடலை, ரைட்டுங்களா? சாயந்தரம் வரைக்கும் விடாமல் பஞ்சாயத்து வந்து பெரிய அளவுக்கு போகுது. உடனே மறுபடியும் இந்த விஷயம் நிர்மலா சீதாராமனுக்கு போகுது. ஏங்க விட சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு திருப்பியும் 10,00,000 கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்னும்போது டிஜிபி டென்ஷன் ஆயிடுறாரு. அவர் வந்து கமிஷனரை கூப்பிட்டு கத்துறாரு. என்னையா நீ என்ன கமிஷனரேட் வேலை பார்க்குற? நீ வந்து இந்த மாதிரி ஆளை வச்சுருக்க, இந்த மாதிரி மேலேருந்து வந்து சொல்கிறாங்க, இவ்வளவும் நடக்குது, நீ வந்து ஒன்றும் கண்டுக்காமல் இருக்க. விடுறதுக்கு 10,00,000 கேட்குறாங்க அவங்க மறுபடியும். ஏற்கனவே 10,00,000 கொடுத்தா தான் விடுவேன்னு மிரட்டினாங்க. அந்த மிரட்டலில் அவங்க பின்வாங்கவே இல்லை. 10,00,000 வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றானுங்க தாம்பரம் கமிஷனரேட்டில் இருக்கக்கூடிய டிசி வேல்முருகன். உடனே கமிஷனர் கூப்பிட்டு கத்தின உடனே அவங்கள வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. உடனே டிசி வேல்முருகனை வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிடுறாங்க. அதே மாதிரி கமிஷனரையும் மாற்றிட்டு பிரேமானந்த் சின்ஹா அப்படின்றவரை வந்து கமிஷனராக தாம்பரத்துக்கு போடுறாங்க. ரைட்டா? பிரேமானந்த் சின்ஹா வந்து கமிஷனராக தாம்பரத்துக்கு வர்றாரு. ரைட்டா? ஏற்கனவே கமிஷனராக இருந்தவர் வந்து ஒரு ஏடிஜிபி கேடரில் இருக்கக்கூடிய அவருக்கு பதில் பிரேமானந்த் சின்ஹா வந்து வர்றார். அப்போது ஒரு ஏடிஜிபி கேடரில் இருக்கிறவர் மாற்றப்பட்டு இன்னொரு ஏடிஜிபி கேடரில் இருக்கக்கூடியவர் வந்து இங்கே வராங்க அப்படின்னா இந்த விஷயம் எதுவுமே விஜய்க்கு தெரியாது. நிர்மலா சீதாராமன் டைரக்டாக டீல் பண்ணி பாஜகவுடைய உத்தரவு டிஜிபிக்கு நேரடியாக வந்து டிஜிபி வந்து நேரடியாக தலையிட்டு மாற்றுறார். இது வந்து பாஜகவுடைய பவரு. தாவேகா அரசாங்கத்தில் பாஜகவுடைய பவரு. ஒரு கமிஷனர் மாற்றப்படுறது, ஏடிஜிபி பவரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மாற்றப்படுறது விஜய்க்கு தெரியாது. அவர் தான் ஹோம் மினிஸ்டர். ரைட்டுங்களா? இது வந்து பாஜகவுடைய பவர். அதே நேரத்தில் நீட் எக்ஸாம் பற்றி விஜய் பேசுகிறாரு முன்னாடி. அனிதாவுடைய சாவு, நீட்டுக்காக தற்கொலை பண்ண அனிதாவுடைய சாவு, அந்த சாவுக்கு அவர் போகிறாரு, வீட்டுக்கு போகிறாரு. அனிதாவுடைய சாவு வந்து என் தங்கச்சி சாவை விட எனக்கு அதிக பயங்கரமாக வந்து பாதித்த சாவு, நான் விட மாட்டேன் நீட்டை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீட்டுக்கு எதிராக தான் கவர்னர் உரையெல்லாம் பேசுகிறாரு. சிபிஎம் என்ன பண்ணுறாங்க, இந்த நீட்டு தேர்வில் வந்து முறைகேடு நடக்குதுன்னு சொல்லிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு ஜனதா பார்ட்டி வந்து இந்தியா முழுக்க தர்மேந்திர பிரதான் அப்படின்ற மத்திய கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகணும்னு போராட்டம் நடத்துது. அதே மாதிரி ஒரு போராட்டத்தை எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இங்கே கவர்னர் மாளிகை முன்னாடி நடத்துகிறாங்க. கவர்னர் தான் விஜய்க்கு ரொம்ப ஃபேவரபுளாக அட்டகாசமாக உரையெல்லாம் படிச்சுட்டு பிரச்சனை இல்லாமல் கவர்னர்கிட்ட இருக்கார் இல்லையா? அப்போது சிபிஎம்மோட மாணவர் சங்கம் நடத்துகிற போராட்டம் வந்து கவர்னர் மாளிகையில் நடக்கிறது எந்த விதத்துலையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு. அவங்க அடிக்கிறாங்க பாருங்கள், அடின்னு அடிக்கிறாங்க அந்த மாணவர்களை. அடித்து காயப்படுத்தி அந்த மாணவர்கள் வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்துகிறாங்க. அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கும் ஒரு இடம் கொடுக்கல, ரைட்டுங்களா? இடம் கொடுக்காம அந்த மாதிரி அப்புறப்படுத்துகிறாங்க. அவங்கள வந்து நீட்டுக்கு எதிராக வந்து அவங்க போராடினதுக்காக நடந்த நிகழ்வு. கவர்னரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யார் அமைச்சர்? உள்துறை அமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 12 மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களை வந்து ஏற்கனவே பல நிறுவனங்கள் வந்து குப்பை அள்ளுறதுக்கு ஒரு டன்னுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க இவங்க குப்பை அள்ளுறது. ஆனால் அந்த குப்பை அள்ளுறதுக்கு வந்து ஒரு டன் குப்பையை வந்து தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில், சென்னை தவிர மற்ற இடங்கள், சென்னையில் அதை விட அதிகம் 4,681 ரூபா டன். ஒரு டன் குப்பையை வந்து அதாவது உங்கள் வீட்டில் வரக்கூடிய குப்பைகளை வந்து அவங்க வந்து ஒரு வெயிட்டு போட்டு எடுத்து விற்கிறாங்க. அந்த குப்பைகளை வந்து இவங்க எங்கேயாவது கொட்டுவாங்க. எங்கன்னா
ஏதாவது ஒரு ஏரி கரையில் அந்த கரையில் இந்த கரையில் கொட்டுவாங்க. அதுக்கு இவங்க வாங்குறது ஒரு டன்னுக்கு ரூ. 4,681. இதில் வந்து அந்த குப்பை அள்ளக்கூடிய தொழிலாளிகளுக்கு சம்பளம் எல்லாமே சேர்த்து தான். அவங்களுக்கு அடிப்படை சம்பளமும் தரதில்ல. அவங்கள 10, 15 வருஷம் ஆனா பர்மனென்ட்டும் ஆக்குறதில்ல. இது முழுக்க முழுக்க பிரைவேட் கொள்ளை வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்குது. தமிழ்நாடு முழுக்க ஒரு 100 நிறுவனங்கள் இத இத வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு ஏரியாலயும் ஒவ்வொரு நிறுவனங்கள் வந்து அந்த இத பண்றாங்க. இப்போ SWMS அப்படின்னு திருப்பூர்ல பண்றாங்க. அவங்க கோவையிலயும் பண்றாங்க. அவர் லேண்டுன்னு சொல்லிட்டு மதுரையில பண்றாங்க. ராம்கின்னு சொல்லிட்டு சென்னையில பண்றாங்க. இந்த மாதிரி 140, 150 நிறுவனங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க பண்றாங்க. இந்த அ பணிகள இந்த தூய்மை பணிகள் வந்து இப்போ நகராட்சிய பொறுத்தவரைக்கும் தூய்மை பணி, குடிநீர் பணி, பாதாள சாக்கடை அள்ளுறது. இது 3ம் வந்து பிரைவேட்டுக்கு தான் விட்டுருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த 3த்தையும் பண்றதுக்கு புது டெண்டர வந்து விஜய் கவர்மெண்ட்டு வந்த உடனே இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? இத வந்து ஏற்கனவே இது மாரி நடக்கக்கூடாதுன்னு விஜயோட க ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சிபிஎம் வந்து போராடிக்கிட்டு இருக்கு. எப்படி சிபிஎம் வந்து நீட் தேர்வுக்கு எதிரா போராடினா அவங்கள அடிச்சாங்களோ, அதே மாரி இந்த தூய்மை பணி, குடிநீர், பாதாள சாக்கடையெல்லாம் தனியார் மயப்படுத்தக்கூடாதுன்னு சிபிஎம் போராடுது. அதையும் இவங்க அடிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஃபேக்ட்ரிங்க. இந்த ஃபேக்ட்ரிய மூட சொல்லி 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான போராட்டம், லெட்டர்லாம் குடுத்து மக்கள்லாம் போராடிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கணிகைப்பேருன்னு ஒரு ஊரு, நம்ம கும்மிடிப்பூண்டி பக்கத்துல. அது வந்து ஃபிஷ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த ஃபிஷ் ஸ்டோரேஜுக்கு வந்து ஐஸுக்கு வந்து அம்மோனியம் யூஸ் பண்றாங்க. அந்த அம்மோனியம் கேஸ் கசிந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டடு. அதில ஒரு 2 பேர் இறந்ததா சொல்றாங்க. ஆனா இறப்போட எண்ணிக்கை வந்து எப்படியும் ஒரு 7 பேர், 8 பேர் இருக்கும். மறைச்சுட்டாங்க அப்படின்றாங்க. அந்த நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் வந்து வேலை செய்றவங்க எப்படிப்பட்ட நிலைமையில சூழ்நிலையில அவங்க வாழுறாங்கன்னா, அந்த பிளான்ட்லயே அவங்க படுக்குறாங்க. அங்க வந்து அம்மோனியம் கேஸ் லீக் ஆகுது. அங்க போய் இவங்களால அங்கேருந்து இவங்களால ரெஸ்க்யூ ஆக முடியல. அங்கேயே செத்து போறாங்க. ரைட்டுங்களா? இன்னைக்கு உதயநிதி தன்னுடைய பதில் உரையில இன்னைக்கு அவரு சப்மிட் பண்ணும்பொழுது மின்சாரம், ரைட்டுங்களா? சட்டம் ஒழுங்கு, தாவேகாவினர் வந்து குற்றம் செய்யக்கூடிய வேலை, இந்து அறநிலையத்துறையில வந்து நீங்க வந்து இந்து அறநிலையத்துறையில வந்து பாஜக சொல்ற மாரியே அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து ஒரு ஐயரு. அதனால பாஜக சொல்ற மாரியே புரோகிராம கொண்டு வந்து சொல்றாரு. இந்து கோவில்கள் நிதி வந்து பக்தர்கள் நலன்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். கல்லூரி அது இதெல்லாம் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம்னு அவரு சொல்றாரு. உடனே சேகர் பாபு எழுந்து பேசுறாரு. உடனே அதுக்கு பதில் சொல்லி அமைச்சர் பேசுறாரு. குன்னூர்ல ஒரு கார் பார்க்கிங் கட்டுறாங்க ஒரு கோவில் நிதியிலன்றாரு. கார் பார்க்கிங் அவசியம் அப்படின்ற மாரி பேசுறாங்க. இந்த மாதிரி பல விவாதங்கள்லாம் நடக்குது. அப்படியே அவரு வந்து இந்து அறநிலையத்துறை மாரியே பேசுறாரு. உதயநிதி வந்து பெரிய அளவுக்கு மின்சாரம் எப்படி கட் ஆகுது, மின்கட்டு எப்படி வருதுன்னோனே மின்சாரத்துறை அமைச்சர் எந்திச்சு பதில் சொல்றாரு. கடைசியில ராஜ்மோகன் பதில் சொல்றாரு. ஆனா, அண்ணன் விஜய் மட்டும் வாயே திறக்கல. ரைட்டுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எல்லார்கிட்டயுமே வந்து எல்லார்கிட்டயும் எல்லா விஷயத்திலயும் ஒரு வித்தியாசமான ஒரு இதுதான் வந்து பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில வந்து சிபிஎம் கட்சி வெளிப்படையா வந்துருச்சு. அதே நேரத்தில இவங்க பாஜகவோட ரொம்ப நெருக்கமா போறாங்க. அதிமுகன்ற கட்சிய உடைக்கிறாங்க. அதிமுகன்ற கட்சிய வந்து உடைச்சு, எம்எல்ஏக்கள உடைச்சு, அதுக்கான ஈக்குவேஷன் எல்லாத்துலயுமே பண்றாங்க. அப்படியே வந்து காங்கிரஸ் கிட்டேருந்து இவங்க வெளியில போயிட்டு, பாஜகவோட நெருக்கமா போயிட்டு, காங்கிரஸ், சிபிஎம், விசிக, ஐயுஎம்எல்
விசிகா, ஐயுஎம்எல் பற்றி தெரியல. ஆனால் சிபிஎம், சிபிஐ வந்து இந்த கவர்மெண்ட்டோட இருக்காதுன்ற அளவுக்கு இவங்க பிஜேபியோட ரொம்ப நெருக்கமாக போகிறாங்க. பிஜேபி இவங்களை நெருக்கமாக கொண்டு போயிட்டு பார்லிமெண்ட் தேர்தல் வரும்பொழுது இவங்களோட ஒரு கூட்டணிக்கான அலைன்மெண்ட்டுக்கு போகுது. அதுக்கு முன்னாடி இவங்க ஸ்கூல்லேருந்து குப்பை அள்ளுறதுலேருந்து நீட்டு தேர்வு நடத்தக்கூடிய மாணவர்களை அடிக்கிறதுலேருந்து தாவேக்காக்காரங்க வந்து செய்யக்கூடிய வன்கொடுமைகள்லேருந்து ரைட்டா போலீஸோடைய அட்ராசிட்டிலேருந்து நிர்மலா சீதாராமன் சொன்னால் வேலை நடக்குது, சிபிஎம் வச்சா கோரிக்கைக்கு மரியாதையே கிடையாது. இப்படி போயிட்டுருக்குங்க இந்த அரசு. இது எங்கே போகுது? இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டால் பதில் வந்து விஜய்கிட்ட இல்லவே இல்லை. என்ன செய்கிறது? பேயாட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்றது மீண்டும் ஒரு முறை நாளுக்கு நாள் மெய்ப்பிக்கப்பட்டே வருது. நன்றி, வணக்கம்.